if I can't make it perfectly, we'll skip the class and I'll give you a recorded video. Okay. One second. Okay, shall we start? Again, I'm telling you, if there is any problem with recording or class, I'll skip the class and I'll continue. Okay, and I'll give you a recorded video, so don't worry about that. Okay, then we'll start without wasting time. So in this class, we are going to see about current affairs schemes and about norms. So first thing, current affairs பொறுத்த வரைக்கும் ரொம்ப டைரக்டான கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு பயப்படுற அளவுக்கு எதுவும் இருக்காது. பட் த திங் இஸ் தட் யூ ஷுட் பி அவேர் ஆஃப் தட். இதுல வந்து நீங்க வந்து ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து இட் இஸ் லைக் எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க் ஐ வுட் சே. ஓகேங்களா? போய் நேரா கொண்டு போய் வண்டியை போய் சவுத்துல முட்டுற மாதிரி தான். தேர் இஸ் நோ யூஸ் இன் அட்டெண்டிங் திஸ் கொஸ்டின்ஸ் வித்தவுட் எனி நாலேஜ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் த பேசிக் கரண்ட் அஃபேர்ஸ், தட் இஸ் மினிமம் சப்போர்ட் பிரைஸ். ஸோ மினிமம் சப்போர்ட் பிரைஸ் பொறுத்த வரைக்கும் they are every year they used to ask questions regarding minimum support price, and we'll see about the factual information. அதோட சேர்த்து யூஸ்வலா என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒன் செகண்ட். ஓகே, எம்எஸ்பி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். ஸோ த ரேட் அட் விச் த கவர்மெண்ட் பைஸ் கிரைன்ஸ் ஃப்ரம் தி ஃபார்மர்ஸ். ஸோ மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த கமாடிட்டிக்கு அதுக்கேற்ற மாதிரியான பிரைஸ் இல்லாத போது கவர்மெண்ட் வில் கிவ் அ மினிமல் பிரைஸ் டு த ஃபார்மர்ஸ் அண்ட் பை தோஸ் கமாடிட்டிஸ். எதுக்காக அப்படின்னாக்கா இன் ஆர்டர் டு என்ஷூர் த ப்ரொடெக்ட் தி ஃபார்மர்ஸ் ஃப்ரம் லாஸ். அவங்களுடைய செலவை விட வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு பொருளுக்கு கிடைக்கக்கூடிய விலை மிகவும் குறைவாக இருக்கும் பொழுது கவர்மெண்ட் என்ன பண்ணும், எம்எஸ்பி மூலியமா அதை ப்ரொக்யூர் பண்ணிப்பாங்க. ஸோ ஆஸ் ஃபார் அஸ் நவ் ஹவ் மெனி கிராப்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் 23 கிராப்ஸ் அண்ட் 24 ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ 23 கிராப்ஸ் இன் போத் காரிஃப் அண்ட் ரபி சீசன்ஸ். எம்எஸ்பி பொறுத்த வரைக்கும் ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் த கால்குலேஷன் ஆஃப் அட்லீஸ்ட் 1.5 times தி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்கர்ட் பை தி farmers. So யூஸ்வலா வந்து எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னாக்கா இட் இஸ் 1.5 times தி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்கர்ட் பை தி farmers. ஸோ யூனியன் பட்ஜெட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 2018-19ல வந்து 1.8 தி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கொடுக்கணும். மினிமம் வந்து நம்ம எம்எஸ்பி வந்து 1.5 தி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எப்படி சார் கால்குலேட் பண்றாங்க அப்படின்னாக்கா யூ வுட் ஹவ் ஸ்டடிட் இன் யுவர் யூஜி டைம். ஓகேங்களா? எக்கனாமிக்ஸ் கோர்ஸ்ல வந்து நம்ம படிச்சிருப்போம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எப்படி கால்குலேட் பண்றாங்க, A1, A2, FL இதெல்லாம் படிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ பை தட் மெத்தட் தே வில் கால்குலேட் தி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் தே வில் மல்டிப்ளை இட் பை 1.5. ஸோ எம்எஸ்பி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இயருக்கு ட்வைஸ், ஒன்ஸ் ஃபார் காரிஃப் கிராப்ஸ் அண்ட் தி அதர் ஒன் இஸ் ஃபார் ரபி கிராப்ஸ். ஓகேங்களா? இட் இஸ் ரெக்கமெண்டட் பை CACP, கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் பிரைசஸ். ஸோ இவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. சரிங்களா? ஸோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது மினிஸ்ட்ரி. அந்த மினிஸ்ட்ரி எது அப்படிங்கிறது படிக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் போத் A2 plus FL. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா A2 plus FL. A2 அப்படிங்கிறது இட் இஸ் அ கால்குலேஷன் மெத்தட். FL இஸ் ஃபேமிலி லேபர். ஓகேங்களா? A2 காஸ்ட் பிளஸ் ஃபேமிலி லேபர் அண்ட் ஆல்சோ C2 காஸ்ட். இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணி தான் நம்மளுக்கு எம்எஸ்பி ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ A2 காஸ்ட்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆல் பெய்ட் அவுட் எக்ஸ்பென்சஸ் போத் இன் கேஷ் அண்ட் கைட். நம்ம அந்த கிராப்பை கல்டிவேட் பண்றதுக்கு என்னெல்லாம் எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்றோமோ அது எல்லாமே, அண்ட் ஆல்சோ த இன்கர்ட் பை ஃபார்மர்ஸ் ஆன் சீட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், கெமிக்கல்ஸ், ஹையர் லேபர், ஃபியூவல் அண்ட் இரிகேஷன் அண்ட் அமங் அந்த எல்லா செலவையும் சேர்த்ததுதான் A2. A2 plus FL அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா இம்ப்யூட்டட் வேல்யூ ஆஃப் அன்பெய்ட் ஃபேமிலி லேபர். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் a family labor is working அப்படின்னாக்கா அந்த ஃபேமிலி லேபருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம எந்த ஒரு வேஜும் நம்ம பே பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ அவங்களுக்கும் ஒரு வேல்யூ போட்டு நீங்க அதை ஆட் பண்ணீங்க அப்படின்னாக்கா A2 plus
FL. C2 அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ண, so again the problem. Okay, is it audible to everyone? Kindly please reply. Is it audible? And thank you, Sethupathi, and I'm extremely sorry for what is going on. One second, I'll start recording. Okay, is it visible? And then now இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா C2ல நம்ம அந்த லேண்டுக்கும் அவங்களோட ஓன்டு ப்ராப்பர்ட்டி எல்லாத்துக்குமே ஒரு ரெண்ட் போட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் யூசிங் யர் ஓன் லேண்ட், ஸோ அதை வந்து நீங்க லீஸ்க்கு எடுத்தீங்க அப்படின்னாக்கா ஹவு மச் ரெண்டல் யூ வில் பி பே. ஸோ அதை வச்சு நம்ம அதுக்கு ஒரு காஸ்ட் போட்டு இந்த A2 + FL இது இல்லாம அந்த ரெண்ட்டையும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னாக்கா தட் இஸ் C2 மெத்தட். ஓகேங்களா? And then next is, so these are the minimal support price for recently announced in the year 2022-23. ஓகேங்களா? இது வந்து லாஸ்ட் இயரோட வேல்யூஸ். ஓகேங்களா? லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது, இந்த வருஷம் வாட் இஸ் த MSP, இது ரெண்டு வேல்யூஸ் நான் கொடுத்துருக்கேன். ஏன் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது கொடுத்துருக்கோம்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க, how much MSP has been increased for the crop paddy, for the crop wheat அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயரோட பிரைஸும் தெரிஞ்சிருக்கணும், இந்த வருஷத்தோட பிரைஸும் தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் எனி வேல்யூ how much has increased and what is the present MSP இது தெரிஞ்சிருந்தது அப்படின்னாலே போதும் உங்களுக்கு. சரிங்களா? இந்த டேபிள்ல இருக்கிறது நீங்க கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, கஷ்டமா தான் இருக்கும். ஓகேங்களா? மேக்ஸிமம் 1 or 2 கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேங்களா? இதை வச்சே எல்லாம் கேட்க போறது கிடையாது. பட் 2019ல வந்து 2 to 3 கொஸ்டின்ஸ் இதே மாதிரி பேட்டர்ன்ல 4-5 கொஸ்டின் வந்துருக்கு. ஓகேங்களா? MSPA வச்சு ஒரு 2 கொஸ்டின், அது இல்லாம அதுக்கப்புறம் அப்படி எப்படி எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத வச்சு ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. ஸோ கைண்ட்லி ஸ்டடி ஆல் தோஸ் திங்ஸ், try to memorize it, and this is for rabi crops. ஓகேங்களா? Thoria and sugarcane we have only the values, I got only the values of last year. If there is any changes, kindly include it. ஓகேங்களா? இது கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. I'll also share you the PPT. Okay, and then next current affairs partல will be seeing the Manohari's Assam's Manohari Gold Tea. Assam's Manohari Gold Tea ஏன் சார் இது வந்து இவ்வளோ ரொம்ப முக்கியமானதா நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா this is the 33 லாஸ்ட் இயர் December 21ல இந்த டீ வந்து எப்படி விற்பாங்க அப்படின்னாக்கா ஏலத்துல தான் வைப்பாங்க, பை த்ரூ ஆக்ஷன். ஸோ இதுல வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, டைரக்டா நீங்க வந்து இந்த டீயை அப்படியே வந்து வாட்டர்ல கலந்து குடிக்கலாம். சரிங்களா? இட் இஸ் மேட் வித் ஜஸ்ட் ஹாட் வாட்டர் வித்தவுட் ஆடிங் ஆர் சுகர். சரிங்களா? ஸோ இட் ஹஸ் காட் சம் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஸ் வெல். ஸோ அதனால தான் இதுக்கு இவ்வளோ பிரைஸ். ஸோ 1 கிலோகிராம் லாஸ்ட் இயர் எவ்வளவு விலை போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 99,999 only. ஓகேங்களா? பட் திஸ் இயர் இட் ஹஸ் reached a benchmark of 1.15 lakhs. ஓகேங்களா? ஸோ வருஷம் இதோட ஆக்ஷனிங் ரேட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. 1 kg of tea is costing this much. சரிங்களா? ஸோ இது எதுல ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா P126 அப்படிங்கிற ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் குளோன்ஸ்ல இருந்து தான் இந்த அசாம்ஸ் மனோஹரி கோல்ட் டீ அப்படிங்கறத ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ இதுல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் த பிரைஸ் கேட்கலாம். ஓகேங்களா? why is it so expensive இது கேட்கலாம். ஸோ இந்த கலர், பெய்ஜ் அண்ட் ஃபிளேவர் இதெல்லாமே வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸா வைக்கலாம். which are the following statement is wrong. ஓகேங்களா? இல்ல which are the following statement is right. ஸோ அந்த மாதிரியான கேள்விகள் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் இஸ் சீட் மதர். சீட் மதர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் தி பத்மா அவார்ட் given to ராஹிபாய் போப்ரி.
ஸோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பத்மா அவார்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெகக்னிஷன் ஆஃப் அவர் ஒர்க் தட் ஹெல்ப் சேவ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லேண்ட் ரேசஸ். நிறைய லேண்ட் ரேசஸ் வைல்ட் வெரைட்டிஸை இவங்க வந்து அவங்க கல்டிவேட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக அவங்களுக்கு சீட் மதர் அப்படிங்கிற பேர் கொடுத்து பத்மா அவார்டும் கொடுத்துருக்காங்க. ஷீ இஸ் ஃப்ரம் அக்கோலா தாலுக் ஆஃப் அஹமத் நகர், மகாராஷ்டிரா. And then next is Rashtriya Gokul Mission. So Gokul Mission அப்படின்னாலே simply what is that? Protecting cattle, especially cows. ஓகேங்களா? ஸோ இந்த மிஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னாக்கா 2014. This is important. ஓகேங்களா? ஜஸ்ட் they will give you a mission and ask when it is started. ஸோ இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க யார் வந்து யாரோட கண்ட்ரோல் கீழே இந்த மிஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா NPBBD, நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் பொவைன் பிரீடிங் அண்ட் டெய்ரி டெவலப்மெண்ட். ஸோ இவங்களுக்கு கீழே இந்த ஸ்கீம் இருக்கு அண்ட் இட் இஸ் பீயிங் இம்ப்ளிமெண்டட் த்ரூ ஸ்டேட் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ் அண்ட் லைஃப் ஸ்டாக் டெவலப்மெண்ட் போர்ட்ஸ் இவங்க மூலியமா இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ இவங்களுடைய மேண்டேட்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ ஸ்டேட் கௌசேவா ஆயோக்ஸ் ஆர் மேண்டேட்டட் டு sponsor proposals to the SIAs and the state implementing agencies. They have to sponsor the proposals and monitor implementation of such proposals. ஓகேங்களா? எப்படியெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ப்ரொபோசல்ஸ் வந்து இந்த ஸ்டேட் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து எஸ்ஐஏஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் த மெயின் எய்ம் இஸ் டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இன்டகிரேட்டட் கேட்டல் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ். ஸோ இன்டகிரேட்டட் கேட்டல் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் அதுக்கு என்ன பேர் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோகுல் கிராம்ஸ். கோகுல் கிராம்ஸ். சரிங்களா? நம்ம கிராமங்கள்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கோகுல் கிராம்ஸ். இந்த கோகுல் கிராம்ஸ் அப்படிங்கறத எதை வச்சு டிட்டர்மைன் பண்றாங்க அப்படின்னாக்கா, ஒண்ணு அது வந்து நேட்டிவ் பிரீடிங் ட்ராக்டா இருக்கணும், இல்ல கோகுல் கிராம்ஸ் எங்கெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க அப்படின்னாக்கா நேட்டிவ் பிரீடிங் ட்ராக்ஸ்லயும் அதே மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்க்கு பக்கத்துலயும் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. ஸோ இதுல ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னாக்கா கோகுல் கிராம்ஸ் எதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க? டு டெவலப் இண்டிஜினஸ் பிரீட்ஸ். ஸோ இண்டிஜினஸ் பிரீட்ஸ் எல்லாருக்கும் தெரியும், including up to 40% non-descript breeds. Non-descript breeds na enanga? Any idea? So without non-descript breeds abdina, they do not belong to any specific breed. ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் பிரீட்ல நீங்க அதை அடைக்க முடியாது. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா they will be having a from different breeds. ஸோ அந்த பிரீட்ஸ் அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால யூ கேனாட் ஸ்பெசிபிகலி சே தட் தட் கேட்டல் இஸ் பிலாங்கிங் டு பர்டிகுலர் பிரீட். ஒரு இந்த வந்து இந்த குறிப்பிட்ட பிரீடை சேர்ந்த மாடு அப்படின்னு உங்களால எதையுமே சொல்ல முடியாது. ஸோ அதனாலதான் அதை நம்ம என்ன சொல்றோம்னா நான் டிஸ்கிரிப்ட் பிரீட்ஸ். அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர் டிஸ்கிரிப்ஷன் நீங்க கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ தோஸ் டைப் ஆஃப் பிரீட்ஸ் ஆர் கால்ட் அஸ் நான் டிஸ்கிரிப்ட் பிரீட்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இந்த கோகுல் மிஷனுக்கு கீழே they are going to include and they are going to establish கோகுல் கிராம்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா Tiwa tribe and Wanchua festival. So this Tiwa tribe is they are habituated in Arunachal Pradesh and Manipur. ஓகேங்களா? and Assam main areas வந்து பாத்தீங்கன்னா Assam and Meghalaya. So along with that Arunachal Pradesh and Manipur இந்த ஸ்டேட்ஸ்லயும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த Tiwa tribe வந்து என்ன பண்றாங்க, இந்த Wanchua festival செலிப்ரேட் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா whenever they get a good harvest, so in order to mark that they celebrate this festival. சரிங்களா? It is other things are like stories, songs, dances and bunch of rituals and people clad their native attires. So they are associated with bountiful harvest with the high power from nature. This takes the form of pig skulls and bones. அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பிக்கோட ஸ்கல்ஸ் அண்ட் போன்ஸ் தான் வந்து டெய்டிஸ், ஆஸ் லைக் இன் காந்தாரா மூவி. சரிங்களா? காந்தாரா மூவில அந்த வராகம் அந்த ஃபேஸ் தானே அவங்களுக்கு கடவுள். அந்த மாதிரி இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பிக்ஸோட ஸ்கல்ஸ் அண்ட் போன்ஸ் இதெல்லாம் தான் டெய்டிஸா கும்பிட்டு இருக்காங்க. ஸோ இதுல என்ன மாதிரியான கேள்விகள் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னாக்கா, which tribe, what festival, why that festival is being celebrated. ஓகேங்களா? மேபி அந்த அனிமல் கூட கேட்கலாம், which animal is considered as the deity, and then very common is which state. Assam and Meghalaya is their major habitating states, and then they are also known as Lalo. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் டைரக்டா கேட்கலாம். ஓகேங்களா? இதுக்கு மேல இதுல வந்து ரொம்ப டீப்பாலாம் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? And then next is International Coffee Day being celebrated on
October 1st. ஸோ எதுக்காக இதை செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னாக்கா டு ஐடென்டிஃபை தி பிளைட் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஆஃப் காஃபி பீன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸிங் ஆர் லவ் ஃபார் தி அரோமேட்டிக் ட்ரிங்க். ஸோ காஃபி பீன்ஸ் கல்டிவேட் பண்ணக்கூடிய ஃபார்மர்ஸ் எவ்வளோலாம் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகவும், அதுவும் இல்லாமல் காஃபி மேல இருக்கக்கூடிய நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்காகவும் இந்த டே செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணது ஜப்பான்ல இந்த இயர் 2015. அதுக்கப்புறம் இதை வந்து இன்டர்நேஷனல் காஃபி டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து என்னன்னாக்க ஸோ வை திஸ் ஃபர்ஸ்ட் இஸ் பீயிங் செலிப்ரேட்டட் அப்படின்னாக்கா இன்டர்நேஷனல் காஃபி ஆர்கனைசேஷனை வந்து October 1st 1963 செட்டப் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஸோ இன்டர்நேஷனல் காஃபி டே வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஜப்பான்ல ஃபாலோ பண்ணியிருந்தாலும் இட் இஸ் பீயிங் டிக்ளேர்ட் அஸ் இன்டர்நேஷனல் காஃபி டே ஆன் October 1st 2015 பை இன்டர்நேஷனல் காஃபி ஆர்கனைசேஷன் இன் லண்டன். அண்ட் தென் அல்லியம் மீஜியானம், அல்லியம் ஸ்பீஷஸ் உங்களுக்கு தெரியும் சரிங்களா, ஆனியன் ஃபேமிலி. ஸோ இட் இஸ் அ டைப் ஆஃப் ஆனியன். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அன் ஆனியன் ஸ்பீஷஸ் ஃப்ரம் உத்தரகாண்ட் ஹிமாலயாஸ். ஸோ திஸ் கேன் பி அ கொஸ்டின். அல்லியம் ஸ்பீஷஸ் இஸ் வாட் டைப் ஆஃப் ஸ்பீஷஸ் நல்லா கேட்கறது ரொம்ப ரேர், ஏன்னா அந்த அளவுக்குலாம் ஈஸியாக அவங்க கொஸ்டின் வச்சிட மாட்டாங்க. ஸோ இட் இஸ் நோன் ஒன்லி டு த லோக்கல்ஸ். ஸ்டில் கிடைக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா லோக்கல்ஸ்க்கு மட்டும்தான் தெரிஞ்சிருந்தது. நவ் இட் இஸ் பீயிங் டிஸ்கிரைப்ட் இன் சயின்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட் ஆல்டிடியூட் 3,000 to 4,000 meter above sea level. This can be a question. Uttarakhand Himalayas can be a question. So can be found along open grassy meadows, sandy soils. இதெல்லாம் நார்மல் கொஸ்டின். சாண்டி சாயில்ஸ் ஏன்? இட் இஸ் அ ரூட் கிராப் இல்லையா? ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சாயில் வந்து போரஸா இருந்தாதான் அந்த கிராப் விளையும். ஸோ சாண்டி சாயில் இஸ் வெரி எசென்ஷியல். அண்ட் தென் அதர் திங்ஸ் where the melting snow helps carry seeds to move favorable areas. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஏஜென்ட் என்ன, டிரான்ஸ்போர்ட்டிங் ஏஜென்ட் வந்து மெல்டிங் ஸ்னோஸ் மேல அந்த சீட்ஸ் விழுந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், அது ஸ்னோ மேலேயே இருக்கும். பட் when it's melts, what happens, the snow as water, it will carry the seeds from one place to other. So it is not much distributed. So it has a narrow distribution and restricted to the region of Western Himalayas and hasn't been reported anywhere else in the world. So Kuldeep Singh Negi அப்படிங்கிற அல்லியம் கலெக்டர், ஸோ இவரு நினைவாதான் அல்லியம் மீஜியானம் அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சப்மிஷன் ஆன் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி ஸ்கீம் SMAF. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் ஹஸ் சைன்ட் மெமரேண்டம் MOU வித் சென்ட்ரல் சில்க் போர்ட். இது ரொம்ப முக்கியம் சரிங்களா. யாரு கூட, விச் இஸ் த நோடல் ஏஜென்சி இன் திஸ் மாடல் அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்ட்ரல் சில்க் போர்ட் அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? ஆன் கன்வர்ஜென்ஸ் மாடல் ஃபார் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி இந்த சில்க் செக்டார்ல அக்ரோ ஃபாரஸ்ட்ரி கொண்டு வரதுக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணியிருந்தோம், ஸோ வில் பி கல்டிவேட்டிங் தி மல்பரி plants. Along with it, now we are going to include agroforestry along with silviculture. Sorry, agroforestry along with sericulture. ஓகேங்களா? ஸோ ongoing submission on agroforestry scheme. So it is to take up sericulture based agroforestry models. And then next is, so the Department of Agriculture, Cooperation and Farmers Welfare has been implementing the submission on agriculture agroforestry since 1617 as a part of recommendation of the National Agroforestry Policy. So இந்த சப்மிஷன் எதுக்கு கீழே இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா நேஷனல் மிஷன் ஆன் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். ஸோ திஸ் கேன் பி அ கொஸ்டின். சப்மிஷன் ஆன் அக்ரோஃபாரஸ்ட்ரி ஸ்கீம் இஸ் அண்டர் விச் ஆஃப் த ஃபாலோயிங்? ஓகேங்களா? இல்ல மேபி அது ஸ்டேட்மெண்டா கொடுத்து கேட்கலாம். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் இஸ் India was the first country to have such a comprehensive policy which was launched at World Agroforestry Congress. So இது ரொம்ப முக்கியம். which was the country அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? அண்ட் தென் இந்த ஸ்கீம் வந்து இப்போதைக்கு 20 ஸ்டேட்ஸ்லயும் 2 யூனியன் டெரிட்டரிஸ்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் இஸ் ENAM, நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும், இது வந்து ரொம்ப காமனான கொஸ்டின். ஸோ இட் இஸ் அன் ஆன்லைன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ஸோ ஃபார் தி அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ். ஸோ இதுல வந்து ஃபார்மர்ஸ், ட்ரேடர்ஸ், பையர்ஸ் இது எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கிடைக்கக்கூடிய ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் வேர் தே கேன் பை அண்ட் sell their products as well as buy a product at better price for online trading and getting a better price by smooth marketing. So small farmers and agribusiness consortium. So இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா it is the leading agency for implementing the ENAM under the aegis of Ministry of Agriculture, Farmers Welfare and
farmers welfare under the government of India. So this can be a question. Who is the nodal agency, lead agency for implementing ENAM? In the Kelly Ketadilla, but next point, launched in 14th April 2016. This is a question asked in 2019. I think if I'm correct, it is 2019 question. அதே மாதிரி மற்ற எக்ஸாம்ஸ்லயும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? When was ENAM launched? And as per now, there are 1,000 markets and 578 mandis from 18 states and 3 union territories. So this is the latest data that I have got. If there is any discrepancy, kindly check it. சரிங்களா? இந்த டீடைல் மட்டும் எத்தனை இது இப்போதைக்கு இருக்கு அப்படிங்கறது மட்டும் இது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? And then next is soil health card scheme. So இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னாக்க 2015 by the Ministry of Agriculture and Farmers Welfare. மினிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். எல்லா அக்ரிகல்ச்சர் ஸ்கீம்ஸும் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? பட் இட் இஸ் மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து இந்த மினிஸ்ட்ரி கீழே தான் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. பட் தேர் மைட் பி சம் அதர் இண்டஸ்ட்ரீஸ் ஆல்சோ, ஏன்னா பின்னாடி வரும். ஓகேங்களா? SHC is a printed report that a farmer will be handed over for each of his holdings. So this soil health card scheme எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ராவே டைம்ல you would have come across this scheme. So every unit has been doing the soil health card scheme. ஓகேங்களா? So that is nothing new. But the next point is very important. 12 parameters. என்னென்ன 12 parameters அப்படிங்கிறது finger tipல இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா which are the following nutrient is being okay. Again, sorry for the interruption. Okay, shall we continue? And which of the following is not a parameter அப்படிங்கிறது கேட்கலாம். One second. I'll share the screen. Screen sharing is there. So which of the following இந்த 12 parametersல எது இல்ல அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? So because of this continuous discrepancies, if possible, I'll complete the current affairs things and I'll give you the NABARD schemes in recorded video. ஓகேங்களா? So there will not be any discontinuities. Okay, which are the 12 parameters correct ஞாபகம் வச்சுக்கோங்க. pH, electrical conductivity, organic carbon, nitrogen, phosphorus, potassium, sulfur, zinc, boron, iron, manganese, copper. சரிங்களா? So இந்த 12 parameters ஞாபகம் இருக்கட்டும். ஓகேங்களா? And then next is Gobardhan scheme. Gobardhan அப்படின்னால என்ன? Gobar gas. Simply ஞாபகம் வச்சுக்கோங்க. So இதோட full form galvanizing organic bio agro resources. This is important. Expand கூட கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் அண்டர் ஸ்வச் பாரத் மிஷன் கிராமின் ஃபேஸ் 2. ஸோ இதுதான் நான் போன வாட்டி சொல்லுவேன். இந்த எல்லா ஸ்கீம்ஸும் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு கிடையாது. ஸோ இட் இஸ் அண்டர் த ஜல் சக்தி மினிஸ்ட்ரி அண்ட் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன். சரிங்களா? விச் ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்வச் பாரத் மிஷன் கிராமின் ஃபேஸ் 2 அண்டர் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன் அண்டர் ஜல் சக்தி மினிஸ்ட்ரி. ஓகேங்களா? ஸோ லான்ச்ட் இன் 2018. எதுக்காக அப்படின்னாக்கா டு இன்க்ரீஸ் தி இன்கம் ஆஃப் ஃபார்மர்ஸ் பை கன்வெர்ட்டிங் தி பயோடிகிரேடபிள் வேஸ்ட் இன்டு கம்ப்ரஸ்ட் கிராஸ். அந்த அவங்க ஃபேமிலி ஃபீல்ட்ல இருந்து ஜெனரேட் ஆகக்கூடிய அந்த பயோடிகிரேடபிள் வேஸ்ட் கம்ப்ரஸ்ட் பயோகேஸா மாத்துறது மூலியமாக தே கேன் இம்ப்ரூவ் தி இன்கம் ஆஃப் ஃபார்மர்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் இஸ் and also it aims at attracting the entrepreneurs for establishing community based CBG plants. So individual farmers are இல்லாம ஒரு கம்யூனிட்டியா they can join and they can establish the Gobardhan gas plants. ஓகேங்களா? ஸோ கம்ப்ரஸ்ட் பயோகேஸ் பிளான்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றது மூலியமா they can get a mass income. ஓகேங்களா? and there will be efficiency will also be more. Next, Pradhan Mantri Fasal Bima Yojana, very very important scheme still now. எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஃபசல் பீமா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ இட் இஸ் அ கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் சிம்பிளி. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இருந்து நேஷனல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அண்ட் மாடிஃபைட் நேஷனல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ரெண்டுத்தையும் வந்து கம்பைன் பண்ணி பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனான்னு கேட்டிருக்காங்க. ஒரே எக்ஸாம்ல இந்த 3 பிரீமியம் ரேட்டும் கேட்டாங்க இன் 2019. ஏன் அதிகமா 2019 சொல்றீங்க அப்படின்னாக்கா 2019 ஃபுல்லா நபார்ட் ஸ்கீம்ஸ் தான் இருந்தது அந்த கொஸ்டின் பேப்பர்ல. ஓகேங்களா? அதே மாதிரி இதை வந்து மற்ற எல்லா எக்ஸாம்லயும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ காரிஃப் கிராப்ஸ்க்கு
2%, rabi crops 1.5%, annual and commercial horticulture crops 5%. Commercialனா cotton, sugar cane எல்லாம் இதுல வந்துரும். சரிங்களா? So இதுக்கு எல்லாத்துக்குமே 5%. This is very important. And then it is PMFBY to PMFBY 2.0. So 2.0 ல என்னென்னலாம் வந்து சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, it is completely voluntary. So it has been decided to make enrollment 100% completely voluntary. சரிங்களா? 2020 காரிஃப்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து வாலண்டரி தான். இட் இஸ் நாட் கம்பல்சரி. ஃபார் கெட்டிங் எனி கிராப் லோன்ஸ் யூ ஷுட் ஹேவ் கிராப் இன்சூரன்ஸ் இல்லையா? பட் ஃபார் கன்வெர்ட்டிங் ஃப்ரம் PMFBY டு PMFBY 2.0 இட் இஸ் வாலண்டரி. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஃபார் சென்ட்ரல் சப்சிடி இட் இஸ் தேர் இஸ் அ லிமிட். த ரிமைனிங் பிரீமியம் ஹேஸ் டு பி பெய்ட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். Okay, the cabinet has decided to cap the center's premium subsidy under the schemes for premium rates up to 30% for unirrigated and areas and crops, and 25% for irrigated crops and crops. Okay, and then next is Pradhan Mantri Kisan Samman Nidhi. Kisan Samman Nidhi என்னது? சிம்பிளி வருஷத்துக்கு 3 வாட்டி 2000 பணம் போடுறாங்க இல்லைங்களா ஃபார்மர்ஸ்க்கு, அந்த ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ எதுக்காக அப்படின்னாக்கா, இட் இஸ் ப்ரொவைடிங் இன்கம் சப்போர்ட் டு த ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் ஃபேமிலிஸ் அக்ராஸ் த கண்ட்ரி ஹோல்டிங் கல்டிவபிள் லேண்ட் அப் டு 2 hectares. 2 hectaresனா எவ்வளோ? அதிகபட்சம் 5 acres இல்லையா? ஸோ இட் ஹாஸ் பீன் ஸ்டார்டட் இன் 2019 அண்ட் ஆல் ஃபார்மர் ஃபேமிலிஸ் irrespective of their size of the land holdings. இனிஷியலா வந்து ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணது. From 2019 it has been let open to every other land farmers. Okay, whatever may be the size of land holdings, you will be getting incentives under this scheme. So it is effect from 2018. Okay, so ஒரு 2018 scheme start பண்ணிட்டாங்க. larger farmers க்கு அல்லது small and marginal farmers தவிர medium and large farmers க்கு open பண்ணது 2019 ல இருந்து. Okay, there should be a clarity in this. And the scheme was officially launched on 2019 24th February. ஓகேங்களா? ஸோ 18ல இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? பட் அதை லான்ச் பண்ணது அஃபிஷியலா வந்து இந்த ஸ்கீம் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணது 2019 Februaryல இருந்து. ஓகேங்களா? இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் ஆஸ் அ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அண்ட் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சென்ட்ரல் கவர்மெண்டே டைரக்டா அந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணா தட் இஸ் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். Centrally sponsored scheme na central government will give money to state government and the state government will implement the scheme. Okay, so Kisan Samman Nidhi is a central sector scheme and it is to augment the source of income. அது பார்த்தாச்சு. 6,000 per year அப்படின்னாக்கா 6,000 per installment அப்படின்னாக்கா 2,000. ஓகேங்களா? it is per installment. ஓகேங்களா? directly into the bank accounts of the farmer, subject to certain exclusion criteria relating to higher income status. So income status வச்சு அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா they are excluding some of the farmers. So the entire responsibility of identification of beneficiaries rests with the state or union territory governments. So state to union territories na they'll give the list of eligible farmers. அதெல்லாம் தான் நம்ம AFOs பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ if your friends are in working in AFO as AFO na you could ask them. Okay, they'll be collecting the details of the farmers. So it is state government's duty and it will be directly transferred to bank accounts, equal installments of 2,000 each, as I told you. Per year nu keta 6,000, installment nu keta 2,000. So idhula major drawback என்னன்னு பாத்தீங்கன்னா landless laborers are not being covered. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 13th installment, which installment is being released still now அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 installment ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 12வது installment January 2023ல ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. keep a check on it. Maybe by your exam 13th installment might have been released. ஓகேங்களா? நீங்க எக்ஸாம் எழுதும் போது 13th installment ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் ரிலீஸ் பண்ணல. ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் இஸ் இதே மாதிரி மற்ற ஸ்டேட்ஸ் கொடுக்குற சிமிலர் ப்ரோக்ராம்ஸ்னு பார்த்தீங்கன்னா Bhavantar Bhuktan Yojana by Madhya Pradesh and Raitu Bandhu scheme. Raitu is the Telugu word which means farmer. Bandhu means friend. Farmer's friend scheme by Telangana. Krishak assistance for livelihood and income augmentation. Kalia program by Odisha. Okay, and then
PM Kisan Dhan Yojana, it is pension scheme for farmers. ஓகேங்களா, வாட் இஸ் திஸ் பென்ஷன் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இட் இஸ் rupees 3,000. ஓகேங்களா, ஸோ இட் இஸ் அ ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம் ஃபார் ஆல் லேண்ட் ஹோல்டிங் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், ஒன்லி ஃபார் ஸ்மால் அண்ட் லார்ஜ் மார்ஜினல் ஃபார்மர்ஸ். என்ட்ரி குரூப் வந்து என்ட்ரி ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 18 to 40 years. ஓகேங்களா, ஸோ 40 வயசுக்கு மேலே சேர முடியாது. 18ல சேர்ந்தீங்க அப்படின்னாக்கா யூ வில் பி ஹேவிங் அ ப்ரீமியம் ஆஃப் ₹55 per month. 40ல சேர்றீங்க அப்படின்னாக்கா ₹2,000 per month. Launched from 9th August 2019. So it is to all landholding small and marginal farmers, whether male or female, on attaining their age of 60 years. 60 வயசுக்கு மேல மாசம் மாசம் ₹3,000 கிடைக்கும். ஸோ ப்ரீமியம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 இருந்து 200 per month, not per year. So age of entry of the farmers into the scheme அதை பொறுத்து இவங்களுக்கு மாறும். LIC தான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா LIC is the pension fund manager and responsible for pension payout. ஸோ அந்த வரக்கூடிய அந்த ப்ரீமியம்ஸ் மேனேஜ் பண்றதும் அந்த பென்ஷன் பே பண்ணக்கூடியதும் LICயோட வேலை. LIC is responsible for that. And then next is Tri Food Parks. பிரிச்சுக்கலாம். Tri Food, Tri-Fed and Ministry of Food Processing. ஓகேங்களா, ஸோ இட் இஸ் நாட் ட்ரைபல் அஃபேர்ஸ், சாரி. ஓகேங்களா, இட் இஸ் a joint initiative of Tri-Fed under the Ministry of Tribal Affairs and Food Processing. ஓகேங்களா, இந்த ரெண்டு மினிஸ்ட்ரி சேர்ந்து எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஜாயிண்ட் இனிஷியேட்டிவ். The Tri-Food Parks are food processing centers aiming at promoting value addition to the minor forest produce. So they will give value addition to the minor forest produce and they sell it in the open market. So it is launched under the Dhan Yojana in 2020 launched பண்ண scheme. சரிங்களா, these parks will procure raw materials from Dhan Kendras. அங்க இருந்து raw materials வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் they will sell it through Tribes India outlets. ஓகேங்களா, இந்த outlets மூலியமா they will sell this products. So minimum support price for minor forest produce is fixed by the Tribal Affairs Ministry. So in the Tribal Affairs Ministry will fix the MSP for minor forest produce and it is revised every 3 years. 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்றாங்க by a pricing cell constituted under the Ministry of Tribal Affairs. ஓகேங்களா, it is revised 3 years once, fixed by Tribal Affairs Ministry, though the partner is Ministry of Forest Food Processing. The minimal support price is fixed by the Tribal Affairs Ministry. And then next is Mega Food Parks. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி தான் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ எப்போ இருந்து இருக்கு அப்படின்னா 2008ல இருந்தே இருக்கு. ஓகேங்களா, இட் aims at providing a mechanism to link agriculture production to the market by bringing to the farmers, processors and retailers. ஓகேங்களா, ஸோ ப்ரொடக்ஷனுக்கும் ஃபார்மர்ஸ்க்கும் ப்ராசஸர்ஸ்க்கும் அண்ட் ரீட்டைலர்ஸ்க்கும் ஒரு லிங்கா இருக்கக்கூடியது தான் இந்த மெகா ஃபுட் பார்க். ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் கிராண்ட் வில் பி 50 crore and it is given for setting a MFP, Mega Food Park, and in minimum 50 acres of contiguous land with only 50% of contribution to the local total project cost. So minimum இந்த இதுல வந்து நம்ம லோன் வாங்கணும் அப்படின்னாக்கா we should have 50 acres of contiguous land and 50% of contribution will be by the government and you have to put 50% of contribution of the total project. So it seeks to adopt cluster or area based approach. So ஒரு ஏரியாவுக்கு ஒரு மெகா ஃபுட் பார்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ரோச் பேஸ் பண்ணி இதை அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெக்கானிசம் ஃபாலோ பண்றாங்க. ஓகேங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட் இஸ் ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா. ஸோ கிருஷி விகாஸ் யோஜனா அப்படில என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் செக்டர் சிம்பிளி. So what they are going to do is they are going to incentivize states to increase the public investment in agriculture and allied sectors. So government oda investment agriculture and allied sectors la increase பண்றதா இந்த ஸ்கீம் ஓட main aim, so that they will be giving a incentives to the states. So they will be, it is a centrally sponsored scheme. I told you right already, it is government, central government will give money and state government will implement it. ஸோ இதுக்கு முன்னாடி ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா அப்படிங்கிறது இதுக்கு மேல வித் கண்டினியூஷன் ஒரு சஃபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, ரெமுனரேட்டிவ் அப்ரோச்சஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் செக்டர் ரெஜுவனேஷன். ஸோ RKVY ராஃப்தா இதோட ஃபுல் ஃபார்ம் படிச்சுக்கோங்க.
Okay, so this is important, it can be asked. And then next is Krishi Megh. Megh அப்படினாலே வந்து பாத்தீங்கன்னா மெக்ராஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? If you are a UPSC or current affairs TNPSC aspirant, you might have known that Meghraj is a cloud storage platform. அது மாதிரி Krishi Megh அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா it is a data recovery center of ICR. So ICR ஓட டேட்டாலாம் இதுல ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. It is a data recovery center also. So it has been set up under the National Agriculture Higher Education Project. So this can be a question. Krishi Megh is set up under National Agriculture Higher Education Project. So it has been, the center has been located at NAM, Hyderabad, National Academy of Agriculture Research and Management. So in the இடத்துல தான் they have set up the data recovery center. It is equipped with latest artificial intelligence and deep learning software for building and deploying of deep learning based applications through image analysis, disease identification and livestock. So இது வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுல இருந்து questions frame பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. Supposing that if they ask the definition, இதை கொடுத்துட்டு what is this project அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்படின்னா உங்களுக்கு என்ன இந்த ப்ராஜெக்ட்ல என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ they are using the latest artificial intelligence and deep learning softwares. So for that, what purpose அப்படின்னா building and deploying of deep learning based applications through image analysis, disease identification in livestock, etc. And then Agriculture Infrastructure Fund, it is a central sector scheme. So it will provide medium to long-term debt financing facility for investment in viable projects for post-harvest management, infrastructure and community farming assets through interest subvention and financial support. So எதுக்காக என்ன பண்றாங்க? மீடியம் அண்ட் லாங் டெப்ட் ஃபினான்சிங் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. எதுக்காக? வைபிள் ப்ராஜெக்ட்ஸ் இன் போஸ்ட் ஹார்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கம்யூனிட்டி ஃபார்மிங் அசெட்ஸ். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு, போஸ்ட் ஹார்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அண்ட் கம்யூனிட்டி ஃபார்மிங் அசெட்ஸ் டெவலப் பண்றதுக்காக அவங்க லோன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதுல என்ன சப்போர்ட் பண்றாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன், இன்ட்ரெஸ்ட் குறைச்சிட்டு அதே மாதிரி தே ஆர் ப்ரொவைடிங் ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஆஸ் வெல். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள். ஸோ இதோட டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2020 இருந்து 2029 வரைக்கும் ஃபார் 10 years. ஸோ அண்டர் தி ஸ்கீம்ஸ் ஹவு மச் அமௌண்ட் வில் பி கிவன் இஸ் 1 lakh crore. திஸ் கேன் பி a கொஸ்டின். இப்படி எல்லாம் கூட கொஸ்டின் கேட்கலாமான்னு உங்களுக்கு தோன்றலாம். IBPS முன்னாடி எல்லாம் இப்படி எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? திஸ் 1 lakh crore வில் பி provided by banks and financial institutes to PACS, Primary Agriculture Credit Societies, Marketing Cooperative Societies, Farmer Producer Organization, SSG, Farmer Joint Liability Groups, Multipurpose Cooperative Societies, Startups, etc., which is agriculture cooperatives or anything related to that. ஸோ யார் லோன் கொடுக்குறாங்கன்னா பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ எவ்வளோ கொடுக்குறாங்க? 1 lakhs கொடுக்குறாங்க. யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க? Primary Agriculture Credit Society, Marketing Cooperative Society, FPOs, SSG, FJLGs, ஓகேங்களா, அண்ட் மல்டிபர்பஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் இஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் அப்படின்னும் போது எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, ஸோ இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஆஃப் அப் டு 3% per annum up to a limit of rupees 2 crore. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா this subvention will be maximum for a period of 7 years. So 7 yearsக்கு அப்புறம் there will be interest increase. ஓகேங்களா? அந்த 3% குறைச்சிருக்காங்களே அது வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ 7 yearsக்குள்ளார நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா you will be paying at a paying 3% less interest. ஓகேங்களா? and then credit guarantee அப்படின்னும் போது credit guarantee coverage will be available for eligible borrowers from this financing facilities under credit guarantee fund trust for micro and small enterprises. இவ்வளோ பெருசு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, பட் இருந்தாலும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ வரைக்கும் கிரெடிட் கேரண்டி கவரேஜ் கொடுக்குறாங்கன்னா 2 crores வரைக்கும் கிரெடிட் கேரண்டி கவரேஜ் கொடுக்குறாங்க அண்டர் த ஸ்கீம் கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் ஸ்கீம். இந்த ஸ்கீமுக்கு கீழே they will be providing you credit guarantee coverage for up to 2 crores. ஓகேங்களா? and then next is government initiatives to support organic farming. so ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மிஷன் ஆர்கானிக் வேல்யூ செயின் டெவலப்மெண்ட் ஃபார் நார்த் ஈஸ்ட் ரீஜன். இட் இஸ் ஸ்பெசிபிகலி ஃபார் நார்த் ஈஸ்ட் ரீஜன் and the other one is பரம்பரகாத் கிருஷி விகாஸ் யோஜனா. so it is launched in 2015. so first one MOC DNER. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இம்ப்ளிமெண்டட் பை தி
launched by Ministry of Agriculture and Farmers Welfare. It is a central sector scheme. That means central government is going to directly implement this scheme. And then next is Mission Organic Value Chain Development for Northeastern region for implementation in the states of all these 7 northeastern states, include and apart from that Sikkim. So totally 8 states: Arunachal Pradesh, Assam, Manipur, Meghalaya, Mizoram, Nagaland, Sikkim and Tripura. So இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. So they are going to develop certified organic production in value chain mode to link growers with customers. So customers-யும் growers-யும் link பண்றதுக்காக they are going to develop certified organic production and also the development of entire value chain. So from starting from inputs ல இருந்து அதை மார்க்கெட் பண்ணி முடிக்கிற வரைக்கும். ஸோ மார்க்கெட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் டெவலப் ஆகிற வரைக்கும் இன்பிட்வீன்ல இருக்க எல்லா ப்ராசஸையும் they will take care. ஓகேங்களா? they will take care means they will support those things. What are all those inputs? Seeds, certification, creation of facilities for collection, aggregation, processing, marketing and brand building initiatives. And then next is Paramprakat Krishi Vikas Yojana, launched in April 2015. Edukku promote organic farming. So every farmer will be provided 20,000 per hectare in for the first 3 years. In 3 years for seed to harvesting of crops and to produce transport produce to the market. So இதுக்காக வந்து 20,000 per acre கொடுக்குறாங்க. Not per hectare, it is per acre. So 50 or more farmers, they can form a cluster having 50 acre land. So இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா they are 50 or more farmers, they are having a cluster of 50 acres அப்படின்னாக்கா, so they can also take up organic farming under the scheme. Not only large farmers, it is also feasible for small and medium marginal farmers. Okay, and then in this way during the 10 years 10,000 clusters will be formed. Okay, so that they will cover 5 lakhs acres of land under organic farming. So in the scheme Sikkim is the first organic state of India. So area wise பாத்தீங்க அப்படின்னாக்கா largest organic certification மத்திய பிரதேஷ்ல தான் இருக்கு, and then Rajasthan and then Maharashtra. So funding பாத்தீங்க அப்படின்னாக்கா hilly states 8 northeastern statesல 90:1 and 3 hilly states of Jammu and Kashmir, Himachal Pradesh, Uttarakhand. Totally 11 statesல வந்து பாத்தீங்கன்னா 90:10 and up 100% for union territory, 60-40 funding for remaining states. And then PM Krishi Yojana for irrigation development. Okay, so it is launched in 2015 and then இதோட விஷன் பாத்தீங்க அப்படின்னாக்கா ensure access of some means of protective irrigation to all agriculture farms. நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்ஸுக்கும் பியாண்ட் ட்ரை ஃபார்மிங், சரிங்களா, மழையை நம்பி மட்டுமே இல்லாம ஏதாவது ஒரு வகையில அந்த லேண்டுக்கு வந்து ஒரு இரிகேஷன் சோர்ஸ் இருக்கிறத என்ஷூர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ த மெயின் எய்ம் இஸ் டு produce per drop more crop. So single for every drop of water you have to produce more crop, thus bringing desirable rural prosperity. And then some of the major irrigation projects எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் கேன் பி a question and எப்படி கேட்கலாம் அப்படின்னா 2 டைப் ஆஃப் கேட்கலாம். which are the following are correctly matched pairs, அப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இல்ல டைரக்டா பக்ரா நம்பர் ப்ராஜெக்ட் இஸ் அண்டர் இஸ் பிட்வீன் விச் ஸ்டேட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? ஆன் விச் ரிவர் அந்த மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்றதுக்கு தெரியும். ஸோ தீஸ் ஆர் தி மேஜர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ கைண்ட்லி see to this. Next is Kisan Credit Card Scheme. So Kisan Credit Card Scheme எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 1998 இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. இட் இஸ் அ இன்சென்டிவ் ஃபார் குட் பர்ஃபார்மன்ஸ் கிரெடிட் லிமிட்ஸ். ஸோ நீங்க அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பணம் எடுத்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னாக்கா வாட் தி கவர்மெண்ட் வில் கிவ் யூ மீன்ஸ் யுவர் கிரெடிட் லிமிட்ஸ் வில் பி increased. So if you can get 1 lakh அப்படின்னாக்கா if you are paying it in 12 months and you are getting credit, if you are credit for the next year means the government will increase your credit limit. 1 lakh ங்கிறது 1.5 lakh increase ஆகும். So for it is a incentive for good performance. நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா the government will give you more limits. So each draw to be repaid within a month of 12 months. Without for first 12 months there will be no interest. Okay, RBI has decided to raise the limit for collateral free agricultural loans
from 1 lakh to 1.6 lakhs. So அதிகமா KCC எந்த ஸ்டேட்ல இஷ்யூ பண்ணிருக்காங்கன்னா Uttar Pradesh, Andhra Pradesh and then Madhya Pradesh. Highest is in Uttar Pradesh. So Kisan call centers 2004 January 21, toll free number 1551, timing வந்து 6 to 10 PM. இதெல்லாம் வந்து நீங்க ஏன் கரண்ட் அஃபேர்ஸ்ல எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். பிகாஸ் இந்த மாதிரி கொஸ்டின் தான் கண்டினியூஸா வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, தே வில் பி கோயிங் பேக் டு 2014, 15, 2019ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கிசான் சம்பதா யோஜனா, சாரி வாட் இஸ் தட், கிசான் ஃபசல் பீமா யோஜனா, அதுக்கு முன்னாடி நேஷனல் மெக்கனைசேஷன் ஸ்கீம், இதெல்லாம் 2015ல இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஸோ அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இன் ஆர்டர் நாட் டு ஸ்கிப் எனி திங், வி ஆர் கவரிங் தி மேஜர் டாபிக்ஸ். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இஸ் Pradhan Mantri Matsya Sampada Yojana. Sampada means it is, I think, insurance, and then yes, and then next வந்து பாத்தீங்க அப்படின்னா, sorry, Sampada means it is for production related. ஓகேங்களா, and then Matsya means fisheries. Simple, fisheries related ஆன scheme. So it is launched in 2019 to increase the aquatic and fish products. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 2020லேருந்து 24-25 வரைக்கும் எல்லா ஸ்டேட்ஸ்லையும் யூனியன் டெரிட்டரிஸ்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரி ஸ்கீம்ஸ் சச் அஸ் ஃபுட் பார்க்ஸ், ஃபுட் சேஃப்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே இந்த யோஜனா கீழே வந்துடும். ஸோ டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we have to produce 20 million tons by 2023, by this year. ஸோ நேஷனல் ஃபிஷரிஸ் பாலிசி 2020, its primary objective is to harness the capture and culture fisheries potential of the country. So நம்மளுடைய கண்ட்ரியோட மேக்ஸிமம் கேப்சர் அண்ட் ஃபிஷ் கல்ச்சரிங் பொட்டன்ஷியலை அச்சீவ் பண்ணணும், அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பை என்ஹான்சிங் த ஃபிஷ் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி, ஸோ ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி இன் அ ரெஸ்பான்சிபிள் அண்ட் சஸ்டைனபிள் மேனர். ஓகேங்களா, ஸோ இட் இஸ் அ robust management and regulatory framework with necessary legal backing for effective fisheries resource management, and it will be required through an ecosystem approach of fisheries. So EAF management அப்படின்னு சொல்றாங்க. So this is just for fisheries related இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். எப்ப இந்த பாலிசி ரிலீஸ் பண்ணாங்க, ஸோ இதனுடைய எய்ம் என்ன, இதை மட்டும் பார்த்துக்கணும். And then Saffron revolution. Saffron revolution is related to energy. So it is launched in 2014. Saffron is a color of energy. So இதன் மூலமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, it is mainly related to solar energy. So otherwise this focus on energy development. ஓகேங்களா, generally we concentrate mainly on solar energy and also other energies. ஓகேங்களா, but Saffron revolutionல மெயினா கான்சென்ட்ரேட் பண்றது solar energy. So next is forest report 2021. I don't think 2022 is released. If that is released, kindly check it. ஓகேங்களா, ஸோ இதை வந்து ரிலீஸ் பண்றது யூனியன் மினிஸ்டர் ஃபார் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ ஃபாரஸ்ட் கவர் எவ்வளோ இருக்குன்னா 21.71, டோட்டல் ட்ரீ கவர் 2.91% ஆஃப் ஆர் ஜியோகிராபிக்கல் ஏரியா. ஃபாரஸ்ட் கவர் 21. ஸோ போத் ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர் இட் இஸ் இன்க்ளூடட் combinedly, it is amounting to 24.62%. So national forest policy 88 recommended to have 33% of forest area. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். 1/3 of our land should be forest. So இந்த இயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அதிகமா ஃபாரஸ்ட் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா, இந்த ஸ்டேட்ஸ் வந்து ஃபாரஸ்ட் ஏரியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் மணிப்பூர்ல மேக்சிமம் லாஸ் ஆயிருக்கு. சரிங்களா, ஸோ ஏரியா வைஸ் அதிகமா இருக்கக்கூடியது 3 ஸ்டேட்ஸ், மத்திய பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் சத்தீஸ்கர். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பர்சன்டேஜ் வைஸ் இந்த சென்ஸ் டோட்டல் ஏரியால எத்தனை ஏரியா ஃபாரஸ்ட், எவ்வளவு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கு அப்படிங்கறத பர்சன்டேஜ் வைஸ் கால்குலேட் பண்ணோம்னா, இட் இஸ் மிசோரம் இஸ் having highest ஏரியா பை பர்சன்டேஜ் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் தென் மேகாலயா. ஸோ திஸ் இஸ் அக்ரிகல்ச்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். எந்தெந்த ஸ்டேட் எது இதுல வந்து லீடிங்ல இருக்காங்க அப்படிங்கிறது. ரைஸ் வெஸ்ட் பெங்கால், வீட் யூபி, கோ சீரியல்ஸ் ராஜஸ்தான், பல்சஸ் ராஜஸ்தான். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம் இன் ஜஸ்ட் ரீடிங் திஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பர் கேபிட்டா அவைலபிலிட்டி, இதுவும் முக்கியம் தான். ஸோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ தேர் இஸ் நோ அதர் குட். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி இது கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த பர் டே அவைலபிலிட்டி, பர் கேபிட்டா அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்கு, அதே மாதிரி வாட் இஸ் த ரெக்கமெண்டட் amount of nutrients to be taken per day. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் ஹார்டிகல்ச்சர் டேட்டா,
ஸோ ஏரியா வைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதிகமாக இருக்கிறது வெஜிடபிள்ஸ் அண்ட் தென் ஃப்ரூட்ஸ் அண்ட் தென் ஸ்பைசஸ். லீஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃப்ளார்ஸ் தான் லீஸ்டாக இருக்கு. ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் இன் குவான்டிட்டினா வெஜிடபிள் அண்ட் தென் ஃப்ரூட்ஸ் அண்ட் தென் பிளான்டேஷன் கிராப்ஸ், ஸ்பைசஸ், ஃப்ளார்ஸ், அரோமேட்டிக் அண்ட் மெடிசினல் கிராப்ஸ் அண்ட் ஹனி. ஸோ ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா ஆப்வியஸாக வெஜிடபிள்ஸ் தான். வை வெஜிடபிள்ஸ்? நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா பர் ஹெக்டருக்கு வந்து எவ்வளோ சொல்லுவோம்? ஸோ 35 to 40 tons பர் சீசன். சரிங்களா? ஸோ பர் இயர் அப்படின்னு எடுத்தோம்னா இப்போ ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர் இயர் தான். ஓகேங்களா? தே ஆர் நாட் கோயிங் டு கிவ் பர் எவ்ரி 3 months or 4 months. பட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டியூரேஷன் கிராப்ஸ் அண்ட் தே ஆர் ஆல்சோ ப்ரொடியூசிங் மோர். ஸோ ஆப்வியஸ்லி ப்ரொடக்டிவிட்டி வெஜிடபிள்ஸ்க்கு தான் அதிகமாக இருக்கும். ஃப்ளார்ஸ் வந்து குவான்டிட்டியில பார்த்தா அதிகமாக தெரியும், பட் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி இல்லையா? ஸோ ஆப்வியஸ்லி ப்ரொடக்டிவிட்டி இஸ் ஹை ஃபார் வெஜிடபிள்ஸ். ஸோ ஃப்ரூட் கிராப்ஸ்ல ஏரியா வைஸ் அதிகமாக இருக்கிறது மேங்கோ அண்ட் தென் டோட்டல் சிட்ரஸ், லெமன், மேண்டரின், ஆரஞ்சஸ் இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணுது. அண்ட் தென் தேர்ட் இஸ் பனானா. ப்ரொடக்ஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறது பனானா அண்ட் தென் மேங்கோ அண்ட் தென் சிட்ரஸ். வெஜிடபிள் கிராப்ஸ்ல ஏரியா வைஸ் ப்ரொடக்ஷன் வைஸ் ரெண்டுமே சேர்ந்தா பொட்டேட்டோ, ஆனியன், டொமேட்டோ. And then next is top producer of crops, aromatic and medicinal crops, Rajasthan. Vegetables வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால், ஹார்டிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் உத்தர் பிரதேஷ், ஸ்பைசஸ் மத்திய பிரதேஷ், டோட்டல் ஃப்ரூட்ஸ் ஆந்திர பிரதேஷ், ஃப்ளார்ஸ் தமிழ்நாடு. ஸோ ஃபிஷரிஸ் டேட்டா பாத்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் மெரைன் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா குஜராத் அண்ட் தென் தமிழ்நாடு. மெரைன் ஃபிஷ் தனி, இன்லேண்ட் ஃபிஷ் தனி. இன்லேண்ட் ஃபிஷ்ல ஆந்திரா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அண்ட் தென் வெஸ்ட் பெங்கால். ஓகேங்களா? என்னன்னா இட் இஸ் ஆல் அபவுட் ரிவர்ஸ். ஆந்திரா அண்ட் வெஸ்ட் பெங்கால்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆந்திரால வந்து பாத்தீங்கன்னா 2 மேஜர் ரிவர்ஸ் இருக்கு, கோதாவரி அண்ட் தென் மகாநதி இல்லைங்களா? ஸோ அதோடைய மவுத்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படி மவுத்ஸ் ஆஃப் தோஸ் ரிவர்ஸ் ஆர் இன் ஆந்திரா. ஸோ ஆப்வியஸ்லி கோதாவரி, கிருஷ்ணா அண்ட் மகாநதி. ஸோ இந்த ரிவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரிவர் சோர்சஸ் அந்த ஸ்டேட்ஸ்ல இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி தே ஆர் ஹேவிங் ஹை இன்லேண்ட் ஃபிஷ் ப்ரொடக்ஷன். வெஸ்ட் பெங்கால் ஆல்சோ. அண்ட் தென் திஸ் இஸ் லைஃப் ஸ்டாக் சென்சஸ். ஸோ டோட்டல் லைஃப் ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் அண்ட் செகண்ட் பிளேஸ் இஸ் ராஜஸ்தான், கேட்டில் வெஸ்ட் பெங்கால், பஃபலோ உத்தரப்பிரதேஷ், ஷீப் வந்து தெலுங்கானா. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ பவுல்ட்ரியில் வந்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ தமிழ்நாடுன்னு அவங்க ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கேட்க போறது கிடையாது, பட் இட் இஸ் பெட்டர் டு நோ. அண்ட் தென் நெக்ஸ்ட் இஸ் பாப்புலேஷன் வைஸ். இந்த நம்பர்ஸ் முக்கியமா சார்? கண்டிப்பாக முக்கியம். கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. டோட்டல் லைஃப் ஸ்டாக்கோட இது எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் முக்கியமானது கேட்டல், பஃபலோ, ஷீப் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. தீஸ் ஆர் ஆல் வெரி ரேர். இந்த பிக், மித்துன், பிக் வரைக்கும் கேட்கலாம். இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் கம்மி. ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் இஸ் கிளிம்சஸ் ஆஃப் பட்ஜெட். இது வந்து ப்ரீவியஸ் இயர் பட்ஜெட் 2022 பட்ஜெட். ஸோ அக்ரிகல்ச்சர் கிரெடிட் ஹஸ் பீன் enhanced to 16.5 lakh crores. And then rural infrastructure RIDF to be enhanced to 40,000 crores from 30,000 crores. And then micro irrigation fund 10,000 crores increase பண்ணிருக்காங்க. So 1.68 crore farmers registered and around 1.14 lakh crore of trade value carried through ENAMs and 1,000 more mandis to be integrated. That is why I asked you to check the number of mandis under ENAM. ஓகேங்களா? அண்ட் தென் கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து பாத்தீங்கன்னா காட்டனுக்கு 10% போட்டிருக்காங்க அண்ட் ரா சில்க் அண்ட் சில்க் யானுக்கு 10ல இருந்து 15% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அகைன் ரிமைனிங் இஸ் நபார்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இட் இஸ் ஆல்ரெடி 4. ஓகேங்களா? ஸோ இஃப் ஐ டேக் திஸ் இட் வில் டேக் another 1 hour. அண்ட் again மறுபடியும் கனெக்டிவிட்டி இஷ்யூ வரலாம். ஸோ வாட் ஐ டூ இஸ் நபார்ட் பேக் டு ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ்க்கு உங்களுக்கு ஐ கிவ் யூ ரெக்கார்டட் வீடியோ. ஓகே, அண்ட் கமிங் பேக் ஹியர். Okay, thanks for the 6 participants who patiently listened to the class. Any doubts? If there is any doubts, we can close the session. I'll give you recorded video for this one. What is this?
NABARD schemes and norms. Anything else to be mentioned? ஏதாவது கேள்விகள் இருந்தா சொல்லுங்க. பழைய ஸ்கீம்ஸ் தான், கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு பழைய ஸ்கீம்ஸ் எடுக்கிறீங்களே அப்படின்னு கேட்க வேண்டாம். வெரி ஃபியூ அக்ரிகல்ச்சர் கரண்ட் அஃபேர்ஸ் வி ஹவ் கவர்ட். அப்பார்ட் ஃப்ரம் தென் ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அவங்க வந்து ரெகுலரா ஸ்கீம்ஸ்ல இருந்து கேள்விகள் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இட் மைட் பி அ கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ அதனால ஸ்கீம்ஸ் கண்டிப்பா படிக்க வேண்டியது தேவை. ஓகே, ஸோ இஃப் தேர் இஸ் any questions, kindly put in message or switch on your audio and ask the question. I'll wait for 5 minutes. If there is any question, no questions, kindly put messages. Or we can end the session. Session end பண்ணிக்கலாங்களா? என்னங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா? Okay, Alagudurai, thank you for your message. Okay, we'll end the session, and if there is possibility of any other classes or any other sessions, connectivity is the major problem here, so I don't think feasibly about the feasibility of having live classes. However, we'll manage. Both the classes useful for you. I'll give you recorded video for NABARD schemes. Okay, thank you.